வெல்கம் டு சில்லி ஹெவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது 1/2 கிலோ மட்டன் பிரியாணி குக்கரில். இதுக்கு முதல்ல மட்டன் 1/2 கிலோ, 150 ml தயிர், மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால மட்டனில் மசாலா இறங்கி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் 100 ml, நெய் 100 ml, சின்ன வெங்காயம் அரைச்சது 1/4 கிலோ, உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், தக்காளி 3 அரிஞ்சது, பச்சை மிளகாய் 4, மல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. மிளகாப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு எண்ணெயிலே வதக்கி செய்யலை பிரியாணி கலர் ரெட்டாக நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய் கலந்து அரைச்ச பொடி 1 டீஸ்பூன், ஊற வச்சுருக்க மட்டனை போட்டு தண்ணி 1/2 கப் ஊற்றி 3 விசில் வேக வச்சுருங்க. வெந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் 1 பழத்தை சாறு எடுத்து ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கவும் ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்கவும் குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிக்கிற கரண்டியில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு கோல்டன் ப்ரௌனாக தாளிச்சுக்கோங்க. ஆவி அடங்கவும் குக்கரை திறந்து எடுத்து வச்சுருக்க வெந்த மட்டன் பீஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளித்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் மேலாக ஊற்றி மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தால்ச்சாவும் தயிர் பச்சடியும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போ நான் செய்ய போகிறது பொமோகிரானட் பச்சடி. கெட்டியான தயிர் 1 கப், உப்பு தேவைக்கு, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் மல்லித்தலை அரிஞ்சது. மிக்ஸ் பண்ணி பொமோகிரானட்டை போட்டுக்கோங்க. ஜீரகப்பொடி 1 பிஞ்ச், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைக்கு போட்டு சர்வ் பண்ணுங்கள். இனிப்பு புளிப்பு காரம் கலந்த வித்தியாசமான சுவையில் பொமோகிரானட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.